அதில் ஆற்காடு அரசுக்கும் தங்களுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டை குறிப்பிட்டிருந்தார். ஒருபுறம் படைகள் எல்லையை நோக்கி அணிவகுத்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் சமாதான முயற்சிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீரமங்கை வேலுநாச்சியார் நம்ம பெண் குழந்தைகளையும் இப்படி வளர்க்கணுன்ற எனக்கு ஆசை நிறைய இருக்கு. அவருக்கு மன்னர் நம்ம உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கும் வீர விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆண்ட பூமி சிவகங்கை வேலுநாச்சியார் சீமை அந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் பெற்ற நம்ம வேலுநாச்சியார் கதை தான் வரலாற்று கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் ஆண்ட வரலாற்று கதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வீரமங்கை வேலுநாச்சியார் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் ராத்தா வந்து வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரமங்கை வீரநாச்சியார். எனக்கு இவங்களுடைய கதையும் வரலாறும் ரொம்ப மிகவும் பிடிக்கும். இவர் கதையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்று இந்த வீடியோ வந்து நான் டிவியை ஆன் பண்ண உடனே இது ஓடிச்சு. அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோவை எடுக்கிறேன். வாய்ஸ் கொடுத்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கதை தான் போய்கிட்டு இருக்கு. கதையை கேட்கணும்னு நீங்கள் அவசியம் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வீரத்தோடு அந்த வால் பிடிச்சிருக்கிற ஒரு அழகை பற்றிக்கலாம். இவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார் தாய். ஆலயத்திற்குள் நிராயுதபாணியாக வழிபாடுகளை மேற்கொண்டிருந்த மன்னரை சுற்றி வளைத்து தாக்கியது எதிரிகளின் படை. எதிர்பாராத அந்த தாக்குதலால் முத்து வடுகநாதரின் உயிர் பிரிந்தது.